வணக்கம். விஷ்ணு கிச்சன் சார்பாக நான் ஷெஃப் வருண். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காஷ்மீரி குசின்லேருந்து ஒரு யூனிக்கான டிஷ் காஷ்மீரி புலாவ் அப்படின்பாங்க. நிறைய பேர் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம பசங்க அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ண போகிறாங்க. ரொம்ப ஒரு சூப்பரான டிஷ்ஷு. இது வந்து ரொம்ப காரம் இருக்காது, ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும். இதே காஷ்மீர் புலாவ் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு, சரிங்களா, ஃப்ரூட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ரூட்ஸு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மின்ட்டு, கொரியாண்டர், ஆயில், கீ, கேஷ்யூநட்ஸ், ஆனியன். நான் 1 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கிலோ ரைஸுக்கு 1.25 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் கண்ணை முடிக்க அளந்து போடலாம். 1 கிலோ ரைஸில் 1.25 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம விஸ்டம் கிச்சனில் பசங்க தான் பண்ண போகிறாங்க, சரிங்களா. சிம்பிளான டிஷ்ஷு. ரெஸ்டாரண்ட்டில் நிறைய பேர் இப்போ மெனுகார்டில் பார்த்துருப்பீங்க. என்னது காஷ்மீரி புலாவ் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த காஷ்மீரில் கிடைக்கக்கூடிய குங்குமப்பூ ப்ளஸ் ஆல்மண்ட் அண்ட் கேஷ்யூநட்ஸ், அந்த ஃப்ரூட்ஸு அதை யூஸ் பண்ணி ரொம்ப யூனிக்காகவும் சூப்பராகவும் பண்ணுவாங்க. அதை நம்ம விஸ்டம் கிச்சனில் பசங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேர்ட் இயர் பிஎஸ்சி மிஸ்டர் ஆகாஷ் வந்து இந்த டிஷ்ஷை வந்து பண்ணுறாரு. ப்ளஸ் கூட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணி பண்ணுவாங்க. ஓகே, வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸை கேட்டலாம் நம்ம. தம்பி லைட் எடுத்துச்சு பக்கத்தில் லைட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம காஷ்மீரி புலாவுக்கு உங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க தம்பி. உங்கள் பேர் என்ன? என் பேர் ஆகாஷ். நான் விஸ்டம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் பிஎஸ்சி தேர்ட் இயர் படிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ தம்பி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க? காஷ்மீர் புலாவ். ஓகே, பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் புலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சில்வர் பாத்திரம் வச்சுருக்கோம். ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுக்கணும். அலுமினிய பாத்திரம் ஒன்று தெரிஞ்சுக்காது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம ஆயில் 200 ml ஆயில், ஒரு 150 to 200 ml ஆயில். அந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட்டான தான் போடணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு போட்டுடலாம். இது வந்து ரொம்ப ஸ்பைசஸ்லாம் தேவையில்லை. இந்த 3C அப்படின்பாங்க, சரிங்களா. இதில் எல்லாத்துலேயும் 2 போட்டால் போதும் உங்களுக்கு. 3C பட்டை, கிராம்பு, ஏலக்கான்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலேயுமே 2 போட்டால் போதும். ஏன்னா இந்த டிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காரம்லாம் தேவையில்லை. லைட்டாக கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். இதுக்கு சுகரும் சேர்ப்பாங்க. அதை போட்டோன்னா ஆனியன், இதுக்கு நம்ம செய்யும் போது ரொம்ப பிளாக்லாம் ஆக தேவையில்லை, சரிங்களா, ப்ரௌன் ஆக தேவையில்லை. ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கிளாஸ் கண்ணாடி பதம் சொல்லுவாங்க, அந்தளவு வந்தாலே போதும். நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம சாட்டே பண்ணுங்க. இந்த க்ரீன் சில்லி பார்த்திங்கன்னா ஒரு கிலோக்கு 5 தான் போடுறோம். சின்ன க்ரீன் சில்லி, பெருசாக இருந்தால் ஒரு 3 போட்டால் போதும். கொஞ்சம் ஃபயர் வச்சுக்கங்க. நம்ம எந்த அளவுக்கு வந்து ஆனியனு மசாலாஸ்லாம் நம்ம ஸ்லோவாக ஃப்ரை பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம டேஸ்ட் கிடைக்கும். ஃபாஸ்ட்டாக குக் பண்ணோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில், நீங்கள் ஃபாஸ்ட்டாக குக் பண்ணால் டேஸ்ட்டு வராது, உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குங்குமப்பூ யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. குங்குமப்பூ, மில்க்கு, கோகனட் மில்க் கூட ஆட் பண்ணலாம், இல்லை நார்மல் மில்க் ஆட் பண்ணலாம், சுகரு, இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணலாம். ரொம்ப காஷ்மீர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான டிஷ் இது. உதாரணத்துக்கு நம்ம ஊரில் எப்படி பிரியாணி சொல்கிறோம் பார்த்தீங்களா, என்ன பிரியாணி சொல்கிறோம், திண்டுக்கல் பிரியாணிங்கிறோம், மலபாரில் பார்த்தீங்கன்னா மலபார் பிரியாணிங்கிறோம், ஹைதராபாத்தில் ஹைதராபாத் பிரியாணிங்கிறோம். காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காஷ்மீரி குசின் வந்து பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸ், சரிங்களா. அதை தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸு. இந்தளவு நல்லா பாருங்கள், கண்ணாடி பதம் வந்துட்டுருக்கு. ரொம்பவும் ப்ரௌன் ஆகிடக்கூடாது. சூப்பராக வந்துகிட்டு இருக்கு பாருங்கள். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இதில் வந்து வாசம் என்ன, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ப்ளஸ் நம்ம இந்த புதினா மல்லி வாசம். அடுத்து இந்த சேஃப்ரானோட ஃப்ளேவர். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, புலவு பண்ணிவிட்டு அந்த புலவு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸை வந்து கொட்டுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம தம் போடும் போதே அந்த ஃப்ரூட்ஸை வந்து என்ன பண்ணுறோம், கீழே சாட்டே பண்ணிவிட்டு மேலே வச்சிட்டோம் அப்படின்னா
அது அப்படி ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஏன்னா அந்த ஃப்ரூட்ஸோட எசன்ஸு ஃப்ளேவர் எல்லாம் என்ன பண்ணும் அந்த புலாவில் உள்ளே இறங்கி அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரிங்களா? இஞ்சி பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ப்ரௌன் ஆகிடக்கூடாது. ஏன் அப்படின்னா புலாவ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கருத்து போயிடும் புலாவ். அந்த டெக்ஸ்சரே கிடைக்காத அந்த ஒரு ஒயிட் கலர் வராது உங்களுக்கு புலாவ். இது ஒன்லி கீ அப்புறம் ஃப்ரூட்ஸோட ஃப்ளேவர் தான் வரும் இதில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக் ஆகிடக்கூடாது. மல்லி புதினா கொஞ்சமாக ஓகே. ஏன்னா இன்னும் கொஞ்சம் மல்லி எல்லாமே ப்ராப்பராக. ஏன்னா மண்ணில் வளரக்கூடியது எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணி தான் பண்ணணும். வாஷ் பண்ணி பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகும் மண் வரும். நானே நிறைய டைம் ட்ரைனிங் பீரியட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி சம் கரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்லி புதினாவை அலசாம் நானே போட்டிருக்கேன் கற்றுக்கிற வயசில். சரிங்களா? எனக்கு ஒவ்வொரு டைம் நான் சொல்லிக் கொடுக்கும் போதும் பசங்களுக்கு சொல்கிறதா தான், மல்லி ஆகட்டும் புதினா ஆகட்டும் காயாகட்டும் ஈவன் நமக்கு மண்ணில் விளையக்கூடிய எல்லா பொருளுமே நல்லா வாஷ் பண்ணி தான் கொடுக்கணும். நம்ம ஃபுட்டை நம்ம நல்லா பண்ணிவிட்டு ஒரு துண்டு கல்லோ மண்ணோ போச்சுன்னா என்ன ஆகும் அந்த ஃபுட்டே வந்து ஸ்பாயில் ஆகிடும். சரிங்களா? அது நல்லா ப்ரௌன் ஆகும்போது இந்தாங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ரைஸுக்கு 1.25 லிட்டரு தண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இது நல்லா பாயில் ஆகட்டும். அதில் ஒரு லிட்டர் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு மூடி இருக்கும் பாருங்கள், மூடி போட்டு வச்சுருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா கொதிஞ்சிருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா தண்ணியோட அளவு மாறி போயிடும். இப்போ ரைஸை நம்ம போடுறோம். ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டாங்க பசங்க. ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இந்த ரைஸை போடுங்க. சிம் பண்ணிடுங்க. 2 ஸ்பூன் 1 கிலோக்கு. 1 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூனு. ஓகே, நீங்கள் போடுங்க, ரைஸை போடுங்க. தண்ணி இல்லாமல் போட்டுருக்கோம்ல போடுங்க. லைட்டாக மெல்லமாக கிண்டணும் போட்டு ரொம்ப கிண்டுனீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணுறோம், ரைஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொறுமையாக கிண்டுங்க. ஸ்லோவாக எந்த அளவுக்கு பாயில் ஆகுதோ பாருங்கள், ஸ்லோவாக பாயில் ஆகணும். அவ்வளோதான். இந்த கிண்டும் போது கூட இங்கேருந்து ஓரமாக விட்டு இங்கேருங்க அப்படி எடுத்து விட்டுட்டிங்கன்னா போதும், ரைஸ் உங்களுக்கு சூப்பராக பாயில் ஆகிக்கும். நீங்கள் டெய்லி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்படி கரண்டி உள்ளே விடும் போதே தண்ணி எவ்வளோ இருக்குது, தண்ணி எவ்வளோ இல்லைன்னு. தண்ணி இப்போ கொஞ்சம் தேவைப்படுது இருக்குது, கொஞ்சமாக தண்ணி. நீங்கள் கரண்டி விடும் போதே உங்களுக்கு தெரியும் அது தண்ணி தேவைப்படுமா தேவைப்படாதான்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸை வந்து நம்ம சாட்டே பண்ணிக்கிறோம் கீ ஊற்றி. அங்கே ஆல்ரெடி பேன் வந்து ஹீட்டில் இருக்குது, கொஞ்சம் ஃபயர் வச்சுக்கோங்க. ஃப்ரூட்ஸை வந்து கொஞ்சம் ஃபயர் வைங்க. எப்பவுமே கம்மியாக ஃபயர் யூஸ் பண்ணுங்க. கீ பாதி கீ ஊற்றுங்க. ஓகே. கொஞ்சம் பேன் சூடாகட்டும். பேன் சூடாகணுன்னே பேன் சூடாகட்டும் தம்பி. ஆப்பிள் கொஞ்சம் போடுங்க. ஓகே. கிரேப்பு, பொமக்ரனட், லைட்டாக எல்லாத்தையுமே லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். லைட்டாக அப்படி சாட்டே பண்ணிட்டோம் அப்படின்னா லைட்டாக ஸ்லோவாக எந்தளவு பிரியாணி வேகுதோ அந்தளவு பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா லென்த்தாக வரும். நீங்கள் வேகமாக நீங்கள் போட்டு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா ரைஸ் வந்து சீக்கிரம் வேகாது. இந்த மாதிரி ஸ்லோவாக தான் உங்களுக்கு ரைஸ் என்ன பண்ணுறது குக் பண்ணணும் உங்களுக்கு. ஓகே. அந்த ஃப்ரூட்ஸோட அந்த லைட்டாக அந்த ஈரத்தன்மை போனால் போதும். நம்ம கீழே ஃப்ளேவர் பாருங்கள் சூப்பராக வருது இது ஆல்ரெடி. ஓகே, ஆஃப் பண்ணி அப்படியே பேன்லேயே விட்ருங்க. ஏன்னா இந்த பேன் வந்து பார்த்தா நான்ஸ்டிக் பேனு, ரொம்ப தடிமனான பேனு, சூடு அப்படியே இருக்கும். சரிங்களா? நம்ம தம் போட வரைக்கும் சூடு அப்படியே இருக்கும். அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். சூப்பர், வெரி குட். இப்போ என்ன பண்ணுறீங்க, நம்ம பிரியாணிக்கு வந்துடுங்க. பிரியாணி லைட்டாக ஃபயர் வைங்க. லைட்டாக ஃபயர் வச்சுட்டு பபுள் ஆகுது பாருங்க. போலாம் கொதிக்கக்கூடாது. கொதிச்சுன்னா என்ன ஆகும், ரைஸ் உடஞ்சிடும். அதே மாதிரி ரைஸ் நின்று பொறுமையாக நிதானமாக தான் என்ன ஆகும், வேகும். எப்பயுமே பிரியாணி ஆகட்டும் புலாவ் ஆகட்டும் நீங்கள் தம் போடுற எந்த ஒரு பொருளுமே என்ன பண்ணக்கூடாது, வேகமாக கொதிக்க விடக்கூடாது.
எதுக்குன்னு புரியுது சொல்கிறேன்ட்டு. அப்படின்னா தான் ரைஸ் உங்களுக்கு காணும் அப்படிம்பாங்க. இப்போ ஒரு கிலோ பிரியாணி பண்ணால் எவ்வளோ ஈல்டு வரும் சிக்கன் பிரியாணி பண்ணால் யாருக்கா தெரியுமா? 250 3.5 கிலோ ரைஸ் வரும் ஒரு கிலோ பண்ணால். ஏன்னா வாட்டர் ஆட் பண்ணுறோம், நம்ம அதில் என்ன பண்ணுறோம், வேறு சிக்கன் ஆட் பண்ணுறோம், மசாலா ஆட் பண்ணுறோம், ஆயில் ஆட் பண்ணுறோம், இது எல்லாமே ஆட் பண்ணுறதுல என்ன பண்ணுறோம். அதனால் நம்ம அதை கால்குலேஷன் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ ஈல்டு வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 2.25 கிலோ வரும். ஏன்னா இதில் என்ன பண்ணுறோம், ஒரு ப்ளைன் ரைஸ் வாட்டர் மட்டும்தான் இருக்குது, சிக்கன் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. அதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு ஈவெண்ட்டோ ஒரு கேட்ரிங்கோ ஒரு ஷெஃபாக நம்ம இங்கே போகும்போது அப்படி தான் கால்குலேஷன் பண்ணணும். சரி, அந்த இது ஒரே ஒரு சிங்கிள் மீல்னால் என்ன பண்ணலாம், நீங்கள் இது மட்டும் தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் 8 ஒரு 7 பேர் சாப்பிட்லாம். நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் நம்ம சீரக சம்பளம் சாப்பிட திகட்டாது, ரைஸ் உள்ளே போயிட்டே இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி லைட்டாக கிண்டல் அப்படின்னா நல்லா பொறுமையாக எடுக்கணும். அதுக்கிட்ட கிண்டி விடல அப்படின்னா ரைஸ் ஒரு குத்துனா சொல்லுவாங்க. ஒரு குத்து அப்படின்னா தண்ணி உங்களுக்கு கொதிக்கும் போதே தெரியும் எல்லா பக்கெட்டும் பபுள்ஸ் வருதா, இல்லை ஒரு பக்கெட்டு மட்டும் பபுள்ஸ் வருதான்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஒரு பக்கெட்டு மட்டும் பபுள்ஸ் வந்துச்சுன்னா என்ன, உங்களுக்கு வந்து ஒரு பக்கெட் ரைஸ் வேகாது. எல்லா ரைஸும் இங்கே கொதிச்சுக்கிட்டு இருக்க ரைஸ் ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், இந்த ஓரமாக வந்து விழுந்துடும் கொதிக்காத பக்கெட். அப்போ நீங்கள் தம் போடும்போது நான் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டேன். எங்கள் யார் சொல்லித்தரல, தப்பெல்லாம் நான் செய்ய தான் கற்றுக்கிட்டேன். நான் சொல்கிறது எல்லாமே இங்கிட்ட ஒரு பக்கெட்டாக என்ன பண்ணுவோம், அந்த ரைஸ் வந்து இங்கிட்டு விழுந்துருச்சுன்னா நீங்கள் தம் உடைக்கும் போது என்னடா இங்கிட்ட ரைஸாக இருக்குது, இங்கிட்ட ரைஸ் வெந்திருக்குங்கிற மாதிரி இருக்கும். சரியா? அதனால் எப்பயுமே பொறுமையாக நிதானமாக நல்லா பாருங்கள். இப்போ சிம் பண்ணிடுங்க, நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு ஹீட்டு, நல்லா கொதிக்கிது. ஓகே, இப்போ இந்த இதே மாதிரி வேணும் ரைஸ் வெந்துருச்சான்னு பாருங்கள். என்னப்பா தம் போட பதம் இருக்கா? தம் போடலாம். தண்ணி கரெக்டாக இருக்குது. உப்பு போதுமானு பாருங்கள். ரைஸ் போட்டுட்டு தான் உப்பு பார்க்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ரைஸ் போட்டோம் அப்படின்னா உப்பு வந்து இழுக்கும் ஃபஸ்ட்டு. அதனால் நம்ம ரைஸ் நம்ம போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக தம் போடும்போது உப்பு பார்க்கணும். கரெக்டாக இருக்கா? கம்மியாக இருக்கான்னு போட்டுங்க, கம்மியாக இருக்குன்னு கொஞ்சம் உப்பு போட்டுங்க. ஃபைனலாக தான் நம்ம பார்க்கணும் உப்பு. ஏன்னா ரைஸு இந்த உருளைக்கிழங்கு இந்த காய் சமாச்சாரங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகுனா நம்ம உப்பு போட்டோன்னு உப்பை இழுத்துரும். உருளைக்கிழங்குலாம் பார்த்திங்கன்னா ரைஸ் அதே மாதிரி தான், உப்பு போட்டால் உப்பை இழுத்துரும். பாருங்கள் கன்சிஸ்டன்சி பாருங்கள், தம் போடாமல் பாருங்கள். இல்லை தம் போட போகிற சார் இதை கட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைஸ் வந்து ஒரு 70 to 80% குக் ஆகிருக்கணும். அதில் நம்ம தம் போடுறது நம்ம 2 டெக்னிக் இருக்குது. நெருப்புலையும் போடுவாங்க, தோசைக்கல்லையும் போடுவாங்க. நம்ம தோசைக்கல்லில் போடும்போது தண்ணி எந்தளவு இருக்கணும், நெருப்பில் போடும்போது தண்ணி எந்தளவு இருக்கணும்னு சொல்லிட்டு டெக்னிக்ஸ் இருக்குது. சரிங்களா? அதை நீங்கள் செய்ய தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வரும். இப்போ நான் தோசைக்கல்லில் போடும்போது பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னா கீழே ஹீட் இருக்கும், மேலே தண்ணி நிறையா இருக்க மாதிரி இருக்கும். தம் எடுக்கும் போது தண்ணியாக நிற்கும். சரி, இப்போ கீழே போட்டேன் அப்படின்னா கீழே ட்ரையாக இருக்கும், மேலே தான் இருக்கும். அதனால் நம்ம தோசைக்கல் போடுறதுக்கு இது பொறுத்து நிறையா ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது, வித்தியாசங்கள் இருக்குது. இது தம் போடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் வந்து தோசைக்கல்லே இருக்கணும். ஓகே, தம் போட்டுறோம்னு நினைக்கிறேன். பாருங்கள், அடியிலேருந்து இருக்கணும். எப்பயும் அரிசி அடியிலேருந்து இருக்கணும். கிண்டி விட்டு போட்டலாமா? இருங்க, கிண்டி விடுங்க. நல்லா அடி விட்டு விட்டுருங்க. கிண்டி தண்ணி உள்ளே போகிற மாதிரி போயிட்டு நல்லா ஷேப் பண்ணுங்கள். ஷேப் பண்ணிட்டீங்களா? அந்த ஃப்ரூட்ஸை மேலே போடுங்க. அப்படியே போடுங்க. ஃப்ரூட்ஸை அப்படியே மேலே போடுங்க. கீழே ஆஃப் பண்ணுங்க. கீழே ஆஃப் பண்ணுங்க. இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் அப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த கீ ப்ளஸ் ஃப்ரூட் என்ன ஆகும், ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். ஒரு அருமையான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. ஆப்பிள், கிரேப்பு, பொமோகிரானட்டு, கேஷ்யூ நட்ஸ் தூக்கி மேலே வச்சு தம் போட்டுருங்க. அவ்வளோ எதுவும் பண்ணலாம். அவ்வளோதான். இது தூக்கி மேலே வச்சு தம் போட்டுருங்க. தூக்குங்க. லேடில் இருக்கா? லிட்டு மூடியை வச்சு ஓகே. இப்போ வந்து நம்ம தோசைக்கல்ல தம் வச்சுருக்கோம். தம் வச்சுட்டு மேலே வெயிட்டான ஒரு பொருள் வச்சுருக்கோம். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும்.
ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம கீழே தவா ஆஃப் பண்ணிடுவோம். எகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 10 மினிட்ஸ் அது அப்படியே இருக்கும். ஒரு 30-35 நிமிஷம் தம்மில் இருந்தாலே போதும். சூப்பராக பக்காவாக புலாவ் ரெடி ஆகிடும். தம் ஓப்பன் பண்ணும்போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தரலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸே டேஸ்ட் பண்ண வச்சு ஒரு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கேட்டுடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரலாக வந்து நம்ம கலர் ஒயிட் கலராக தான் இருக்குது. அந்த ஒயிட் கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். நம்ம குங்குமப்பூ போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு எல்லோவாக வரும். நம்ம குங்குமப்பூ வந்து ஆட் பண்ணல, ஆனால் குங்குமப்பூ கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அதுபோல் ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கோம், லைட்டாக கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் இனிப்புக்காக. இதை நம்ம சாப்பிட்டு பார்த்தரலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, நம்ம எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டு பார்த்துட்றேன். அந்த ஃப்ரூட்ஸோடு எடுத்து சாப்பிடுவேன். செம்மையாக இருக்குது. ப்ளைனாக சாப்பிட்றதோட ஃப்ரூட்ஸோடு சாப்பிடும்போது தான் இந்த ஃபுட்டோட ஃப்ளேவர் அருமையாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுமாரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வரும். அதனால் எங்கள் சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி.